மாணவர்களே வணக்கம்ப்பா. 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.2 இரண்டாவது சம் பார்ப்போம்ப்பா. சரியா அல்லது தவறா என கூறுக அப்படின்ட்டு நமக்கு இங்கே 2 சம் கொடுத்துருக்காங்க. இதை பார்ப்போம். 8x3y வகுத்தல் 4x2. இதை நாம் இதால் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 2xy வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓரமாக வகுத்து பார்ப்போம். 8x3y 4x2. இப்போ 4 வாய்ப்பாடு வச்சு அடிப்போம். 4 ஓர் 4 ஈர் 8. சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? x3 இங்கே x2 இருக்குது. அடிமானம் சமம்னா அடுக்கு என்னப்பா பண்ணுவோம்? வகுத்தலாக இருந்தால் கழிப்போம். அப்போ இங்கே என்ன வருது? 2x1. அடுத்து ஒய் நமக்கு இல்லை. அப்போ நான் அப்படியே ஒய் வச்சுக்கலாமாடா? ஓகே. அப்போ நமக்கு வர ஆன்சர் என்ன வருது? 2xyயும் இங்கே கொடுத்ததும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் சரி. அடுத்து 2ஆம் கணக்கு 7p⁴/14ab. சரியா? இப்போ பாருங்கள், மேலே 7ஆம் வாய்ப்பாடு, கீழே 14 இருக்குது. மேலே 7ஆம் வாய்ப்பாடு வச்சு அடிப்போம். 1 7 ஈர் 14 1/2. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2. நமக்கு நம்பர்ஸ் அடிக்கும் போதே சரியாக வரல. அப்போ நான் மாறி அடித்தாலும் கரெக்டாக வரப்போதில்ல. பாருங்கள், இங்கே ஏ கேன்சல். ஓகே. இப்போ b⁴ இருக்குது, இங்கே b இருக்கா? ஆனால் இது என்ன பண்ண போகிறோம்? வகுக்க போகிறோம். வகுத்தா என்ன வரும்? b²2. சரியா? ஏன்னா வகுத்தில் இருக்கும்போது அடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அப்போ நான் 1/2 b²2. ஆனால் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 2b². அப்போனா இதனுடைய ஆன்சர் தவறு. சரியா? செகண்ட் சம் முடிஞ்சது. அடுத்து 3ஆம் கணக்கு வகுக்க. ஃபஸ்ட்டுன்னு இதில் நமக்கு 4 கணக்கு இருக்குது. ஒவ்வொரு கணக்காக பார்ப்போம். 27y⁻3 வகுத்தல் 3y. 27y⁻3 எதால் வகுக்கிறோம்? 3yயால் வகுக்கிறோம். இப்போ 3 எப்படி வச்சுருப்போம்? 1 3 3 9 27. சரி, நம்பர்ஸ் 9. அடுத்து ஒரே ஒரு மாறி இதான் இருக்குது, ஒய். இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? அடுக்கு 1. அப்படின்னா என்ன பண்ணுறோம்? கழிக்கணும். கழிச்சு என்ன பண்ணுறது? 3லேருந்து 1 கழித்தால் நமக்கு இங்கே கிடைக்கப்படுறது 2. எப்படி கழிக்கணும் தெரியுண்டாதாம்மா? 3 கழித்தல் 1. சரியா? y⁻3 கழித்தல் 1 கழிச்சா நமக்கு y⁻2. அடுத்து இங்கே நமக்கு x⁻3 y⁻2/x⁻2 y இருக்குது. சரியாப்பா? இப்போ பாருங்க, இது நம்பர்ஸ் இல்லை. நமக்கு நம்பர்ஸ் தான் அடிப்போம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? மாறி அடிமானம் சமமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அடுக்க கழிக்க போகிறோம். x⁻3 - 2 y⁻2 மைனஸ் இங்கே எதுவுமே என்னம்மா இருக்குது? 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்போ நான் கழிங்க. இங்கே என்ன ஆன்சர் வருது? x⁻1 y⁻1. அப்போ இதை நம்ம எழுதும்போது xy அப்படி எழுதிக்கலாம். சரியாப்பா? அடுத்து 3ஆவது சம் 45 x⁻3 y⁻2 z⁻4 பை 15 -15xyz. சரி, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 15 கீழே இருக்குது, மேலே 45. நம்ம பெரிய வாய்ப்பாடு வந்து 15ஆம் வாய்ப்பாடு வச்சு அடிக்கலாம், இல்லை சின்ன வாய்ப்பாடு அடிக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடு எடுக்கலாம். இங்கே என்ன வருது? 5 3 15. இங்கே 4க்குள்ளே எத்தனை 3 இருக்குது? 1 3 3 மீதி 1 5 15. இப்போ பாருங்கள், மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு. 1 5 5 3 5 15. இப்போ இங்கே கழித்தல் அடையாளம் கீழே இருக்கனால ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வகுத்தா நமக்கு என்னமா வரப்போகுது? மைனஸ் நம்பர்ஸில் 3. அடுத்து எக்ஸு பாருங்கள், இங்கே அடிமானம் 3 இருக்குது. சாரி, அடுக்கு 3 இருக்குது. இங்கே அடுக்கு என்னமா இருக்குது? 1. அப்போ நான் 3 - 1 y⁻2 -1 z⁻4 -1. சரி, அப்போ இதில் எல்லாமே அடுக்கு 1. இப்போ மறுபடியும் கழிச்சு எழுதுனா அடிமானம் எக்ஸ் அப்படியே வருது. கழிச்சோன்னா இங்கே 2 y⁻1 z⁻3 -3x² y z⁻3 z⁻3.
இப்படி எழுதி முடிச்சிடணும். அடுத்த சம்ம நமக்கு 4வது சம் 3xy அடுக்கு 4 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கப்பா. வகுத்தல் 9xy. இப்போ 3 இதுக்கு நமக்கு என்ன அர்த்தம்? 3 அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 2, ஒய்யின் அடுக்கு 2 ஃபுல் ப்ராக்கெட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் 3 அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 2, ஒய்யின் அடுக்கு 2 பை 9xy. இப்போ 3 அடுக்கு 2ன்னு என்ன அர்த்தம்? 3 அடுக்கு 2னா 3 பெருக்கல் 3 3 9 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ஒயின் அடுக்கு பை 9xy. இப்போ 9 9 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இதை கழிச்சதுன்னா என்ன வரும்? இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. கழிச்சதுன்னா 1. இங்கே ஒயின் அடுக்கு 2, இங்கே ஒயின் அடுக்கு 1 இருக்குது. அப்போ என்னமா பண்ண போகிறோம்? ஒயின் அடுக்கு 1. புரியுதாடா? இங்கே 2 - 1 போட்டு எதுவோமா? எக்ஸின் அடுக்கு 2 - 1 எதுவும், ஒயின் அடுக்கு 2 - 1 எதுவும், அதான் இது எழுதிருக்கோம். இப்போ இது எப்படி வருது? எக்ஸ் ஒய் இதனுடைய ஆன்சர். ஓகேவாப்பா? தேங்க்யூ.